அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். பொறுப்பு டிஜிபிக்கு 15 நாள் விடுப்பு கொடுத்த தமிழக அரசு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொறுப்பு டிஜிபிக்கு தமிழ்நாடு அரசு விடுப்பு கொடுத்திருக்கிறது. சொல்லப்பட்ட காரணம் அவருக்கு உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிற காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொறுப்பு டிஜிபி இந்த டைம்ல லீவ் எடுக்கிறாரு அப்படின்னா மக்கள் சந்தேகப்படத்தான் செய்வார்கள். அதற்கு காரணம் பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒருத்தருக்கு 2வது தடவையா நினைவூட்டல் கடிதம் ஈடி அனுப்பிட்டாங்க. இப்ப ஈடி உடைய கடிதத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு டிஜிபிக்கு இருக்கு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த திருப்புறங்குன்றம் விஷயத்துல தலைமை செயலாளர், டிஜிபி இவங்களையெல்லாம் ஆஜர்படுத்த சொல்லிட்டாரு. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவர் லீவ் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பெரும்பாலான மக்களால் பேசப்படுது. உண்மையிலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா சீக்கிரம் குணமடையணும் அப்படிங்கறதுல யாருக்கும் எந்தவிதமான கருத்து வேறுபாடு இருக்காது. ஆனால் தொடர்ந்து சந்தேகம் என்னன்னா, பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையா இருக்கு. தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இருந்தோம் அவங்கள போடாம திமுக விடாப்பிடியா இருக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒருவருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே அரசியல் புரசலாக வெளிவந்த தகவல் பசையை பல இடங்களில் பதுக்க வேண்டும். அதற்கு பொறுப்பு டிஜிபி தங்களுக்கு வேண்டியப்பட்டவராயிருந்தால் நல்லது அப்படின்னு மேலிடம் நினைக்குது. அதுதான் இந்த சிக்கலுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு பொறுப்பு டிஜிபிக்கு 15 நாள் விடுப்பு கொடுத்ததன் வழியாக ஈடி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தப்பிக்க பார்க்கிறாங்க அப்படின்னு வெகுஜன மக்கள் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நேரு அவர்களுடைய பையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்க்கிறாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது இப்படி எம்.பி போய் எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரை பார்க்க மாட்டாங்க. ஆனா பார்க்கிறாருன்னா தொகுதி பிரச்சனைக்காகவா இல்ல தங்கள் பிரச்சனைக்காகவா? நேரு அவர்கள் அருண் நேரு சொல்றாரு, தொகுதி பிரச்சனைய நிர்மலா சீதாராமனை பார்த்தேன்னு. ஈடி ரைடு வந்தா உடனே இவர்களுக்கு மோடி ஞாபகம், பிஜேபி ஞாபகம் வந்துரும். இதே மாதிரி தம்பிகள் அரெஸ்ட் பண்ண போனா சிஎம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் மோடிய பார்க்கிறார். மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.